சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவல்ல. ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அப்படி ஊழியருக்கு நலவு நாடுவாரு, ஒரு 25,000 அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று, அந்த நலவல்ல. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் அவன் நலவை நாடினால் யுசிபு மின்ஹு புட்டித்து ஆட்டி வைப்பானாம், அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம், சோதிப்பானாம். என்ன அல்லாஹ் ஒரு மனிதனோட இரக்கம் வைத்தா, பாசமாக நடந்தா, நலவ நாடினா, ஏன் போட்டு இப்படி குலுக்குறான், ஏன் போட்டு இப்படி ஆட்டுகிறான்? ஒரு மனிதனோட அல்லாஹ் இரக்கமாக இருந்தா, உங்க பிள்ளையோட நீங்க இரக்கமாக இருந்தா, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? மகன் நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் பாசம். ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான்? நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினால், நலவு என்பது எக்கச்சக்கமான நலவுகள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை சோதிப்பேன் என்கிறார். உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் முஃமின் சரியாக புரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார். அல்லாஹ் அவர்களோட கோபமா காஃபிர்கள் பிடித்து இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க. என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நெருப்புல போடல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்ராஹிம் நபியோட கோபமா ஃபிரௌன் படையே பிரட்டி வருகிற நேரம், கடல் குறுக்க நிற்கிற நேரம் மனிதர்கள் பதறி போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம். அல்லாஹ் மூசா நபியோட கோபமா? ஏன் இப்படி? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போன பயணம் எப்படி, எப்படிப்பட்ட பயணம்? அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் கோபமா? இல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் அவன் பக்கம் அந்த மனிதனை இழுக்கிறான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சோதனையை கொடுத்து அல்லாஹ் தன் பக்கம் இழுக்கிறான். இதுவரைக்கும் தஹஜ்ஜுதில் எழும்பாதவர் புள்ள ஐசியூல தன்னுடைய சஜிதாவுல தலையை வைத்து விட்டு அல்லாஹ்வோட அழுது பேசுவார், தேம்பி தேம்பி அழுது பேசுவார். அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டி இருந்தது. அல்லாஹ்வுக்கு அந்த அடியானை தன் பக்கம் பேச வேண்டும், தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாசலை திறந்து கொடுக்கிறான். எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த இரவுகள் எல்லாம் நாம் விழித்திருந்து அல்லாஹ்வோட நிறைய பேசுவோம். ரப்பே உன்னை நெருங்க வேண்டும். ஏழைகள் வந்து எங்களிடம் கேட்பார்கள், நாங்கள் அப்பொழுது நினைப்போம், யா அல்லாஹ், இது இந்த ஃபக்கீருக்கு இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லை யா அல்லாஹ், இது உனக்கு தருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக இருந்தால் உள்ளதில் மிக சிறப்பான ஒன்றை தூக்கி கொடுப்போம் என்று எங்களுடைய கல்பு சொல்லும். யா ரப், இது நீ சொன்னதுக்காக வேண்டி கொடுக்கிறேன். இந்த மிஸ்கீனை நீ என்னை அனுப்பி உன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறாய். யா அல்லாஹ், நான் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அந்த இரவுகளை எல்லாம் கடந்து விட்டு திரும்பி பார்த்தால், வாழ்க்கையில் இன்பமான மறக்க முடியாத நாட்கள் என்று கேட்டால் அவன் திரும்ப கொஞ்ச நாள் யோசித்து பார்ப்பான். எதெல்லாம் இன்பம்? வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர், 50 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தவர் அப்படியே உட்கார்ந்து எது இன்பம் என்று சொல்லுவார் தெரியுமா? நடக்க போவதை அல்ல, நடந்து முடிந்ததில் எல்லாம் இது எல்லாம் இப்படி இருந்திருந்தால், இப்படி இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமாக அந்த நாளை கழிச்ச அந்த பாஸ்ட் நினைத்து மனிதன் சந்தோஷப்படுவானே. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு முஃமினுக்கு அவன் அழுத நாட்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வந்த நாட்கள், அவன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் அவனுடைய கல்பு ஓடி போகும் அல்லாஹ்வுடைய பக்கத்திலே. யா ரப், அன்றைக்கு நான் அழுதது, உன் உதவியை தேடி அழுதது, நான் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் உதவியை நேரடியாக பார்த்தேனே அல்லாஹ். அந்த உணர்வை உண்டாக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முஃமின்களுக்கு இதை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் பிரச்சனையும் சோதனைகளும் ஏன் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அந்த இரவுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய இரவுகள், வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸ்வீட் மெமரிஸ் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட இறைவனோடு பேசிய, இறைவனோட கொஞ்சம் குழாவிய அந்த இரவுகள் என்றைக்கும் ஒரு முஃமினுக்கு மறக்காது.